நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. சார் என்ன? ஒன்றும் இல்லை, பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயே படுத்து தூங்கிடுவீங்களா என்ன? இங்க நான் என்ன பண்றேன்னு டிடெக்டிவ் வேலை பண்றதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரல. எனக்கு காஃபி வேணும், அதுக்காக தான். மூஞ்சிய பாரு, இஞ்சி தின்ன குரங்கு. ஆமாம்ல, காஃபி காஃபி. அதுக்கே இப்படி காஃபி காஃபின்னு ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க? அதான் போட்டு தர தானே வந்திருக்கேன். உங்கள் ஃபோனில் கொஞ்சம் யூடியூப் வச்சு தரீங்களா? ஏன் உன் ஃபோன்ல என்ன? அதுலயே பாரு. என் ஃபோனில் யூடியூப்பில் வச்சு அதில் காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்குள்ளே விடிஞ்சிடும். என்ன? ஐயோ சார், இது அந்த காலத்து டப்பா ஃபோன். நீங்கள் உங்கள் ஃபோனே கொடுங்க. சரி, சீக்கிரமா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சார் 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 சார், இவன் என்ன செவிடா போயிட்டானா? மித்ரன் மித்ரன், உங்களை தான். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்காமலாம் இல்லை. ஆனா இந்த சாருக்கு அப்புறமா நீ என்ன கூப்பிடுவேன்னு தெரிஞ்சுக்க தான் வெயிட் பண்ணேன். என்ன? காஃபி இந்தாங்க. நம்பி குடிக்கலாமா? நான் பார்த்து பார்த்து பொறுமையாக அந்த காஃபியை போட்டிருக்கேன். குடிங்க, நல்லா தான் இருக்கும். சுகர்லாம் கரெக்டாக இருக்குமா? சரியாக தான் இருக்கும். காஃபி பவுடர்லாம் அளவா போட்டியா? ஏங்க, கரெக்டாக தான் இருக்கும். குடிச்சு பார்த்தா தானே தெரியும் மித்ரன். என்ன இவ, யாருமே என்ன மித்ரன்னு கூப்பிட்டதில்ல. ஆதின்னு கூப்பிடுறாங்க, பாஸ்ன்னு கூப்பிடுறாங்க, சார்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இவ கூப்பிடுறது டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆனால் அழகாக தான் இருக்கு. சரி, உன்னை நான் எப்படி நம்புறது? உன மூஞ்சில் ஒரு சிரிப்பு. அதுக்காக உங்கள் காஃபியெல்லாம் நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்ல முடியுமா என்ன? நீ கூட நல்ல நல்ல ஐடியாவா எடுத்து கொடுக்குற மனசா. நீ பாதி குடி, நான் பாதி குடிக்கிறேன், என்ன? அச்சோ. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாசரில் காஃபி ஊற்றி ஃபர்ஸ்ட் நீ குடி, அதுக்கப்புறமா நம்பி நான் குடிச்சுக்கிறேன். ஓ அத்தாடி, ஒரு நிமிஷத்தில் தூக்கி வாரி போட்டுடுச்சே. குடி. ஐயோ, நான்லாம் குடிக்க மாட்டேன். ஏன்? எனக்கு சாசரில் குடிச்சலாம் பழக்கம் இல்லை. ஓ மேடம், கப்பில் தான் குடிப்பீங்களா? சரி இருங்க, நான் கிச்சனுக்கு போய் வேற ஒரு கப் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, ஒரு காஃபி எடுத்துட்டு வர இவ்வளோ நேரம், இதில் இன்னொரு கப் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னைக்கு வர போற? இதோ எடுத்துட்டு உடனே வந்துடுவேன். ஒன்றும் வேணாம், நீ வரதுக்குள்ள காஃபியே ஆறி போயிடும். ஓகே, நீ கப்லேயே குடி, நான் சாசர்லேயே குடிச்சுக்கிறேன். இந்த ராட்சசன் என்ன புதுசாக பண்ணுறான்? நமக்காக விட்டெல்லாம் கொடுக்குறான். மனசா, நல்லா தான் காஃபி போடுற. உனக்கு நிஜமாவே காஃபி போட தெரியாதா? ஃபர்ஸ்ட் டைம் தான் நீ காஃபி போடுறியா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் காஃபி போடுறேன் மித்ரன். வாங்க மேடம், உங்கள் எம்டியோட பிஏ பதவியெல்லாம் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க? அட நீங்கள் வேற, ஏன் மேம் கடுப்பேத்துறீங்க? அவர் வேணும்னு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியும். சரி சரி, உங்கள் ஃப்ரெண்டு யாழினி அங்கே தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போய் பாருங்க. நீ சொல்கிறது சரிதான். ஓ, யாழினி இப்போவும் இந்த சோனா கூட க்ளோஸ் ஆகிட்டா போல. ஏய் வர்ஷிமா, வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் யாழுமா, நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். ஏண்டி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? என்ன பண்ணி வச்சிருக்க அந்த ஃபோனை? ஐயோ மறந்துட்டேன்டி, சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. ஏய் போய் சார்ஜ் போட்டுட்டு மறக்காம கால் பண்ணுடி. கண்டிப்பாக யாழுமா, எனக்கும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நேற்று ரன்வீர் நம்மக்கிட்ட பேசினதை எப்படியாவது யாழுக்கிட்ட சொல்லணுமே. இது சோனா வேற நம்மளை முறைச்சிட்டே நிற்கிறாளே. சே, இவ எப்படி ஆதிக்கு பிஏவா அவன் பக்கத்துலேயே உட்காரலாம்? நம்மெல்லாம் அவனை பார்க்கணும்னு எவ்வளவு தவம் இருந்தால் கூட அவன் நம்மளை பார்க்க அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறான். ஆனால் இவளை மட்டும் பக்கத்துலேயே வச்சுக்கிறான். இந்த மாதிரி விஷயத்தில் பொறுமையாக தான் டீல் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டு இவளை கத்துனாலும் ஆதி நம்ம கிட்ட தான் சண்டைக்கு வருவான். சரி ஆளுமா, அப்போ நான் கிளம்புறேன், நைட்டு கால் பண்ணுறேன். சரி வர்ஷிமா. ஆத்தி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா
பார்வையாலேயே இந்த சோனா எரிச்சிருவா போல. எப்படி இருக்க? என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? ம் நான் என்ன கண்டுக்கிறது? நீங்க தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. வந்து 2 மாசத்துலேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெரிய பதவி உங்களுக்கு சும்மாவா வந்திருக்கும்? ச்சே, இவன் ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுன மாதிரியே இருக்கு. ச்சே, இந்த ஆர்த்தி வேற வந்துட்டா. இவ வேற இப்ப ஏதாவது சொல்லுவாளே. என்ன ரித்திக், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஒன்னு இழந்தாதானே இன்னொன்னு வரும்னு நேத்திக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த சிஇஓட பிஏ போஸ்ட்காக அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ என்னமோ யாருக்கு தெரியும். ச்சே, நம்ம செய்யாத தப்புக்காக ஏன் எல்லாரும் ஆஃபீஸில் நம்மளை ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. அடுத்தவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன? அடுத்தவங்கள பற்றி யோசிச்சோன்னா நம்ம டெய்லி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நான் எனக்கு ஒழுக்கமாக இருக்கேனான்னு தான் பார்க்கணும். வா மனசா. சார் சொல்லுங்க, எதுக்காக வர சொன்னீங்க? என்ன மனசா, கோவமா இருக்கியா? நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்படணும்? சொல்லுங்க, என்ன ஒர்க் இருக்கு? ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. லஞ்சு சாப்பிட போகலையா? போகணும், அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இனி அவனை சாப்பிடலையான்னு கேட்கணும். அது கேட்கலன்னா அதுக்கும் ஏதாவது சொல்லுவான். நீங்கள் சாப்பிடலையா? ஏன் உன்னை நான் நீ சாப்பிட போகலையான்னு கேட்டாதான் என்கிட்ட கேட்பியா என்ன? அது அப்படியெல்லாம் இல்லை சார். ஏய் இங்க பார் மனசா, நீ எனக்கு பிஏங்கிறப்போ நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு, ஓகேவா? சரி, ஓகே. நான் ரஞ்சித் அண்ணாக்கிட்டேயே சாரி ரஞ்சித் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம். என்ன என்ன முக்கியமான விஷயம்? ஒன்றும் இல்லை. மார்னிங் 10 o'clock எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி வேணும். அதே மாதிரியே மத்தியானம் கரெக்ட் டைமுக்கு லஞ்ச் சாப்பிட அனுப்பி வைக்கணும். இது உன்னோட வேலை. ஏன்னா நான் ஒர்க் விஷயத்தில் சாப்பிட மறந்துடுவேன், அதான். ம் ஆமாம், பெரிய மலையை பிடுங்குற வேலை, அதனால் மறந்துடுவான். அதான் இவரை இடுப்பில் தூக்கிட்டு போய் சாப்பிட வைக்கணும். நீ என்ன இடுப்பில் தூக்குற அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரியே நானும் ஒன்றும் வீக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவனுக்கு நம்ம நினச்சது எப்படி கேட்டுச்சு? மைண்ட் வாய்ஸை எப்படி கேட்ச் பண்ணேன்னு கேட்க வரியா? அதான் உன் முகத்திலே தெரியுது. முகத்திலே அந்த ரியாக்ஷன் வைக்கிறியே. சரி ஓகே. அண்ட் ஈவினிங் 4 o'clock எனக்கு மறுபடியும். என்ன காஃபி வேணுமா? இல்லை, இந்த வாட்டி காஃபி வேண்டாம், டீ வேணும். என்ன அப்படின்னா டீ போடுறது எப்படின்னு கற்றுக்கணுமா என்ன? கண்டிப்பாக கற்றுக்கணும். ஓகே, இப்போ நான் போய் லஞ்ச் சாப்பிட்றேன், நீயும் போய் சாப்பிடு. அதுக்கப்புறமா வந்து டீ போடுறது எப்படின்னு கற்றுக்கோ. இவன் என்ன பைத்தியமா? ஆனாலும் நல்ல பைத்தியம்தான். எல்லார்கிட்டையும் எவ்வளோ ஹார்டாக நடந்துக்கிறான். ஆனால் இப்போல்லாம் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த ராட்சசன். இவனுங்க என்ன நம்மளை ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்கே. பார்க்கறதுக்கு வேற ரவுடிங்க மாதிரி இருக்காங்க. ஒருவேளை இவங்க சுல்தானோட ஆளுங்களா இருக்குமோ? பேசாமல் தைரியத்தை வரவழைச்சிட்டு இவனுங்ககிட்டயே கேட்டுடலாம். என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? என்ன கடத்திட்டு போகிறீங்களா என்ன? கேட்டா பதில் சொல்லணும். எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? என்ன ரொம்ப நேரமா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் உன்னை கடத்திட்டு போக வரல. அப்புறம் உன்னை கொல்ல போறோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சிரிக்கிற? நாங்க என்ன ஜோக்கா சொன்னோம்? நீங்க ஒன்றும் ஜோக் சொல்லல. இருந்தாலும் என்ன கொல்ல போறேன்னு என்கிட்டே வந்து சொல்றீங்களே, அதான் சிரிச்சேன். சரி சரி, ரொம்ப சிரிக்காத. நீயா வந்து வண்டியில ஏறு, இல்லைன்னா வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கும். ஆமா, என்ன எப்படி கொல்ல போறீங்க? கத்தி வச்சு ஏதாவது குத்தி கொல்ல போறீங்களா என்ன? எப்படி கொன்னா என்ன, சாக போற, அவ்வளவுதான். ஐயோ, என்ன வலிக்காம கொண்டுடுவீங்களா ப்ளீஸ்? ஏய், நீ எப்படி தப்பிச்சு போறோன்னு தானே பார்க்கணும். இந்த நேரத்துல என்ன வலிக்காம கொள்ளுங்கன்னு சொல்ற? என்ன எங்களை பார்த்து கலாய்க்கிறியா? ஐயோ, நீங்க வேற தடிமாடு மாதிரி இருக்கீங்க. ஏய், ஐயோ சாரி. அதாவது பெருசா இருக்கீங்க. நான் ஒரே ஆளு, அதே மாதிரி வண்டி வேற வச்சிருக்கீங்க.
வண்டியில் வேற ஒரு ஆள் இருக்காங்க. நான் எப்படி ஓடினாலும் என்ன பிடிச்சிருவீங்க. எதுக்கு ஓடி என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? அதுக்காக தான். அப்ப பேசாம வந்து வண்டியில ஏறு. இப்போ வண்டியில் ஏறணும் அவ்வளோதானே? ஆமா. வண்டியில எல்லாம் ஏறலாம், ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சாகணும்னு நினைச்சா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? உன் விதி முடிகிற நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ. ஆட, சாகிறத நினச்சி யார் கஷ்டப்படுறா? இன்ஃபேக்ட் நான் சந்தோஷம் தான் படுவேன். இந்த உலகத்தில் எதுக்காக வாழணும்? என்னம்மா ரொம்ப விரக்தியா பேசுற மாதிரி பேசி ஏதாவது தப்பிக்கலான்னு பாக்குறியா? தப்பிச்சிட்டாலும் அது சரி, வா நீயே வந்து வண்டியில ஏறு. நானே வண்டியில் வந்து ஏறுறேன் இருங்க. ஆனால் எனக்கு பானிபூரி சாப்பிடணுன்னு தான் நான் கிளம்பி வந்தேன். ரொம்ப நாளாச்சு. அட்லீஸ்ட் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பானிபூரியாவது சாப்பிட்றேனே. ஏய், அதெல்லாம் முடியாது. வண்டியில வந்து ஏறுமா. நீ பானிபூரி சாப்பிடணும்னு நினைச்சிட்டு போவ, அங்க போயிட்டு எங்க கண்ணுல மண்ணள்ளி போட்டுட்டு ஓடலான்னு பாக்குறியா? நடக்கவே நடக்காது. நீங்களே பாருங்க, நான் ஓட வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்கள் வேணும்னா என் கூடவே வாங்க, என்னை சுற்றி நில்லுங்க. ஆனால் பானிபூரியெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். அவங்களுக்கு அவங்கவுங்க தான் காசு கொடுக்கணும். என்கிட்ட இருக்கிறது 50 ரூபாய் தான். டேய், எப்படியும் சாக தான் போகுது. கடைசி ஆசையா பானிபூரி தின்னு தொலையட்டுமே. ஆமா அண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். எப்படியோ சாகத்தான் போறா. கடைசியா பானிபூரி தின்னுட்டு வந்துடட்டும். டேய், என்னடா அந்த பொண்ணு சோத்துக்கு செத்தவ மாதிரி தின்னுட்டு வரா? ஹலோ, சோத்துக்கு செத்தவெல்லாம் இல்லை. நான் கரெக்டாக அளவாக தான் சாப்பிடுவேன். என்ன இன்னைக்கு சாக போகிறேன்ற சந்தோஷத்தில் ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன், அவ்வளோதான். அதுவும் நானே எப்போ ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும். சரி. அப்புறம் கரெக்டாக கொன்னுடுவீங்கல்ல? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஒன்றும் இல்லை, 50 ரூபாய் தான் வச்சுருந்தேன். அந்த 50 ரூபாய்க்கும் பானிபூரி வாங்கிட்டேன். நாளைக்கு ஒரு பைசா கிடையாது என்கிட்ட. அதுக்காக தான். அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் போகிறதுக்கு, பஸ்ஸில் போகிறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அதான் கேட்டேன். அதெல்லாம் கரெக்டா கொன்னுடுவோம். எப்படி என்ன சாகடிப்பீங்க? என்ன கத்தியெல்லாம் வச்சு குத்துனா ரத்தம் வரும், வலிக்கும். பேசாமல் என்ன அப்படியே டக்குன்னு செத்துடுற மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன். பேசாம உன்னை தண்ணியில கொண்டு போய் தள்ளிடவா? ஐயோ வேணாம், தண்ணிலலாம் போடாதீங்க. அப்படியே வாயிலெல்லாம் நிறைய தண்ணி குடிச்சு 3 நாள் தாண்டி மேலே வரும்போது நான் பார்க்கறதுக்கே நல்லா இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படிதான் மேடம் கொல்றதாம்? பேசாம ஏதாவது விஷ ஊசி மாதிரி ஏதாவது போட்டு கொள்றீங்களா? எது விஷ ஊசி போடவா? நாங்க என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கோம் உனக்கு விஷ ஊசி போட்டு கொள்றதுக்கு? சரி, ஓகே. அப்படின்னா ஒன்று பண்ணலாம். நான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வேகமாக வண்டியில் வந்து டக்குன்னு அடித்து தூக்கிடணும். அந்த அந்த ஸ்பாட்லேயே நான் இறந்துடணும். ஐயோ, இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம். அப்புறம் வண்டியில் அடித்ததுக்கப்புறமா எனக்கு கை கால்லாம் உடஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சாகாமல் இருந்தேன்னா என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட யாராவது ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏய், இங்க பாரு, தொண்ணு பேசிட்டு இருக்காத. உன்னை கொல்றதுக்காகலாம் நாங்க பெரிய ஐடியாலாம் வச்சுக்க மாட்டோம். டக்குன்னு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவோம். கழுத்தை நெரிச்சியெல்லாம் வேண்டாம். பேசாமல் இந்த பில்லோவெல்லாம் வச்சு முகத்தில் வச்சு அமுக்கி மூச்சு முட்டை வச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? நாங்க ஏதாவது பண்றோம். நீ சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு. பெரிய ரிஸ்க் ஆயிர போகுது. ஐயோ, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. உங்களுக்கு புரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. எது? சொந்த பந்தம்னு யாருமே கிடையாதா? சொந்த பந்தம் இருந்தா நான் ஏன் இப்படி சாகணும்னு நினைக்க போறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன? சொல்லி தொலை. அது வந்து இப்போ இந்த ஆதிமித்ரன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மட்டும்தான். அவன் கூட நான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு சைக்கோ. எப்படியும் தேடிட்டு வந்துடுவான். நீங்க சீக்கிரமா என்ன கொன்னுடுங்க. டேய், உண்மையிலேயே இது ஒரு பைத்தியம் பிடிச்ச பொண்ணுதான் போல. இந்த மானசா எங்க? கேபின்லயே இல்லை, அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? டேய், மானசா எங்க? சார், அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்களே. வாட் சார்? கிளம்பிட்டாளா? ஆமாம் சார், அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா என்ன? சார், அது வந்து ஷிட், இவளை என்ன பண்ணுறது? ச்சே, வீட்டுக்கு வேற இன்னும் போகலையே.
ஜித்தனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். எஸ் பாஸ், சொல்லுங்க. டேய், மானசாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா? சார், ஆஃபீஸ் முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம் இன்னும் வெளியில வரல. வாட்? என்னதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பாஸ், டேய், அவ இங்க இருந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. போ, ஃபர்ஸ்ட் அவ எங்கன்னு போய் தேடு. என்ன இந்த வருஷைய காணுமா? ச்சே, எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே.